கூப்பிடுறாங்க உங்களை தானே கூப்பிட்டு இருக்காங்க போகணே உன்னையே தான் கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ அவசரம் நீ வாட்டு நின்று இருக்க போய் என்னாண்டு வாரியா முத உசுர எருமை தெரியுமா உனக்கு நான் எல்லாம் இருக்கிற அம்மட்டையை வித்துட்டு ஒரு உசுரை காப்பாத்த அந்த பாடுபட்டு இருக்கா நீ வாட்டுக்குள்ள நின்று சிகரெட் அடிச்சிருக்க போயா முத என்ன கேளியா போயா உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா ஏன் அப்ப போய் உங்க வேலையை பாருங்க எங்களுக்கு தெரியும் வேலையை பாக்கலாம் இந்த பாக்குறேன்டி ஏய் மூல வண்டிக்குள்ளேரியா ஒரு குடும்பமே கையெடுத்து கெஞ்சிக்கிறாங்க உங்களுக்கு மணியமா போச்சா உங்க வண்டியை போட்டா புடிச்சு போலீஸ் அனுப்பிச்சு விட்டுரு சார் சார் உள்ள இருங்க ஏறியா? சார் என்னண்டு நானே பாரியா? சார் இருங்க சார் விஷயம் தெரியாம ஏன் சார் நீங்க வேற என்னண்டு பாரியா பாரியா இன்னைய பாக்குற என்னண்ணே யாரோ ஒருத்தர் உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு என்னண்ணே பண்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம் பண்ணிரு என்னண்டு பாருண்ணே போன் பேசி இருக்க சார் என்ன சார் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது சார் அவங்க உயிர் துடிச்சிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க பாவம் நீங்க ஏதாவது செய்யணே அண்ணே இழுக்குது பாருண்ணே ஏதாவது பண்ணுனே இல்ல சார் ஆச்சு மேடம் கேஸ் டிக்லர் காவேரி பதறாத நல்ல நேரத்துல முடிஞ்சிருச்சு என்ன வாழ்க்கையில முதல் தடவை உசுர் போறத பாக்குறீங்களோ அவங்களுக்கு உடம்பு தான் அசைவில்லாம இருக்குமே தவிர தான் பிள்ளைங்க தங்களை கொல்ல சொல்றதுல இருந்து நான் அவங்க மூச்சை நிறுத்துற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார். ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு மேல செலவு பண்ண முடியாதுன்னு கூட இருந்து பாத்துறவங்க சொல்லிட்டா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டுல உசுர் போகணும்னு சொல்லி வீட்டு வாசல்ல வச்சு இதை கட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கஷ்டத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும்னு சொல்லி நட் ரோட்ல வச்சு கட் பண்ண சொல்றான். ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்த ஒரு உசுரை நட் ரோட்ல வச்சு நாய் மாதிரி கொன்னுபிட்டு நல்ல நேரத்துல கொண்டுட்டோன்னு சந்தோஷம் வேற படுறான். உலகத்துல எந்த பெத்தவங்களும் காசு இல்லைன்னு சொல்லி தான் புள்ளைய கொல்ல சொல்றதே இல்ல சார். ஆனா இங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்தவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாம இருக்காங்க சொல்லுங்க.